யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 அன்னைக்கு மேஷ ராசியில் இருக்கக்கூடிய குரு ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். இடப்பெயர்ச்சி அடையக்கூடிய குரு விருச்சிக ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்குறாரு அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். சுயஸ்தானம் 1ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய 7வது பார்வை விருச்சிக ராசிக்கு கிடைக்கிது. சுயஸ்தானத்தில் நமக்கு குருவோட பார்வை கிடைக்கிது அப்படின்னு பார்க்கும்பொழுது அற்புதமான பலன்கள் அப்படின்றது கிடைக்க போகுது. ரொம்ப நாளாகவே நினச்ச விஷயங்கள் கரெக்டாக நடக்கலை, எல்லாத்துலேயுமே ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது. சின்ன சின்ன விஷயத்தை கூட சட்டுன்னு செய்யவே முடியல. எல்லாருக்கும் டக்குன்னு கிடைக்கிற விஷயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அது அப்படியே இழுத்துகிட்டே போகும். எப்போ முடியும்னு முடிவே தெரியாத தொடர்கதை மாதிரி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சுயஸ்தானத்தில் குருவோட பார்வை விழுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னெல்லாம் விஷயம்லாம் பார்த்திங்கன்னா தடைகளாக போய்கிட்டு இருந்ததோ அத்தனை தடையுமே இப்போ பார்த்திங்கன்னா உடைக்கப்பட்டு ரொம்ப வேகமாக உங்களுக்கு கை கூடுறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தடைகள் உடைய போகுது. வியாபார விருத்தி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. செய்தொழில் செய்கிறவங்களுக்கு விருத்தி அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கும் வேலையில் புது உற்சாகம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அப்படின்றது கண்டிப்பாக உயரப்போகுது. சமூகத்தில் பெருமை தேடி தரக்கூடிய சந்தர்ப்பங்களும் கண்டிப்பான முறையில் வரும். பெரிய நட்பு வட்டங்கள் விரிவடைகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. சுயஸ்தானத்தில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேச்சில் இருந்து நம்மளோட மனசுலேருந்து எல்லாமே தெளிவாக தீர்க்கமாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் நம்ம பேச போகிற ஒரு வார்த்தைகளுமே எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பாயிண்ட்டாக பேசக்கூடிய தன்மை இருக்கும். சட்டுன்னு கோவப்பட்டுக்கிட்டு இருந்த காலமெல்லாம் மாறி இப்போ ரொம்ப நிதானத்தோடு இருந்து குருவோட அருளோட ஒரு விஷயத்தையுமே சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை நமக்கு கிடைக்க போகுது. 3ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதர ஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானம். இந்த வீட்டை குரு பார்த்திங்கன்னா 9வது பார்வையால் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு தைரியம் அசாத்தியமாக கூட போகுது அப்படின்னு சொல்லலாம். நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா விடாமுயற்சியாக என்ன விஷயத்தை தேடிக்கிட்டு இருந்தோமோ அதில் வெற்றி வாகை சூடுறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சில நல்ல விஷயங்கள் எல்லாமே தடையாக போய்கிட்டு இருந்தது எல்லாம் உங்களுக்கு சாதனையாக வரத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் பார்த்திங்கன்னா சகோதரருக்கு உண்டான, அதாவது சிலர் பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா திரும்ப சேர்ந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கூட பிறந்தவங்களோட அன்பும் ஆதரவும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பல வருடமாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நமக்கு 3ஆம் வீடு, அதாவது தைரியஸ்தானத்தில் குருவோட பார்வை விழுது அப்படின்னு சொன்னாலே புதிய முயற்சிகள் எல்லாத்தையுமே செய்யறதுக்கு உண்டான ஆர்வம் வரும். புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு. அதே மாதிரி மாணவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நார்மலாகவே பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குருவோட பார்வை படும்போதெல்லாம் புது சாதனைகள் அப்படின்றத அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. தைரியஸ்தானத்தில் குருவோட பார்வை விழும்பொழுது சொல்லவே வேண்டாம். இது நாள் வரைக்கும் எந்த விஷயமும் நடக்கலை, சோதனையாகவே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்தவங்களுக்கு சாதனையாக மாற்றத்துக்கு உண்டான காலம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இனிமேல் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். நமக்கு தைரியஸ்தானத்திலேயே குருவோட பார்வை விழுந்துருச்சு. நம்ம தைரியமாக இருக்குமோ இல்லையோ குரு புது தைரியத்தை உத்வேகத்தையும் கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீர்வார். 7ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானம். இங்கே பார்த்தீங்கன்னா குருவுடைய அமர்வு இருக்குது ரிஷப ராசி அப்படிங்கிறதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா குரு அமர்ந்த இடத்துக்கு பெரிய பலன்கள் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தட் பார்த்திங்கன்னா பிருகுநந்தி நாடி முறையில் குரு அமர்வுக்கும் அதே பலன்கள் அப்படின்றது நிச்சயமாக உண்டு. இதை வச்சு பார்க்கும் பொழுது 7ஆம் இடத்துல குருவுடைய அமர்வு இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து அழகாக வெளியே வரலாம். திருமணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் அப்படின்றது கை கூடுற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அதே மாதிரி பெற்றோர்களுக்கு உண்டான ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தால் அது தீர்ந்து நல்ல நிலைமைக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். செய்தொழில் விருத்தி அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா சற்று கவனம் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா சுக்கிரனுடைய வீட்டில் உட்காந்துருக்காரு குரு அப்படிங்கிறதுனால சர்க்கரை அளவை சரி பார்த்துக்கோங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. திருமணங்களில் சிலருக்கு பார்த்திங்கன்னா தடைகள் ஏற்பட்டு பாதியில் நிறுத்தப்பட்ட திருமணங்கள்லாம் திரும்பவும் நல்ல நிலைமைக்கு அதை நடத்துறதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ 7ஆம் இடத்து குரு அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நல்ல விஷயங்களை கண்டிப்பான முறையில் கொடுக்க போகிறார். 11ஆம் வீடு லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா குருவுடைய 5வது பார்வை விழுது. 5வது பார்வை லாபஸ்தானத்தில் விழுது அப்படின்பது மிக அற்புதமான பலன்களை கண்டிப்பான முறையில் கொடுக்கும். இது நாள் வரைக்கும் செலவுகள் மட்டுமே செஞ்சுக்கிட்டே இருக்கேன், கடன் வாங்கி செலவுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வரவு அப்படின்னு பார்த்தா இன்னும் வரவை எடுத்து நான் சேவிங்ஸ்ன்னு பண்ண முடியல அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நபர்களுக்கு
கடன் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு, புதிய நல்ல வாய்ப்புகள் உருவாகி நமக்கு பணம் சேர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். செய்தொழில் விருத்தி அடையும். அதாவது செய்தொழில் விருத்தி அடைஞ்சால் மட்டுமே நமக்கு பணம்ன்றது வரும் இல்லையா? இந்த காரணத்தினால வேலை பார்க்குறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுறதுக்கு உண்டான ஏற்பாடுகளும் நடக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, சம்பள உயர்வு வரதுக்கு உண்டான வாய்ப்பு, இந்த மாதிரி எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள்லாம் பல வருஷமாக பிளான் பண்ணாத வாய்ப்புகள் எல்லாமே இந்த வருஷம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணத்தை சேர்க்கறதுக்கு உண்டான காலம் அப்படின்னே சொல்லலாம். சிலருக்கு கடன் அடையிறதுக்கு உண்டான காலம். அதாவது கடன் இருக்கிறவங்களுக்கு கடன் அடைய போகுது அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோங்க. கடன் இல்லை, வரவு செலவு அப்படி ஈக்குவலாக போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சவங்களுக்கு பணத்தை சேமிக்கிறதுக்கு உண்டான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். புதனோட வீடு லாபஸ்தானம் அப்படிங்கிறதுனால குருவின் 5வது பார்வை விடுறதுனால புகழ் கீர்த்தி அப்படின்றது கிடைக்கும். வெளி வட்டாரங்களில் நமக்கு நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படும். அதே சமயத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் பெரிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதாவது அதை பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி பொறுப்புகள் கிடைக்கும். மக்கள் தொடர்பு வேலை செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நிலம் வாங்குறது, அதுக்கப்புறம் வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பான முறையில் பண்ண தான் போகிறீங்க. இந்த ஒரு வருஷத்தில் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு உண்டான ஆசை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் அந்த ஆசை நிறைவேறும். உங்களுடைய பிறப்பு கட்டத்தில் ரிஷபம், கன்னி, விருச்சிகம், அப்புறம் மகரம், இந்த 4 ராசிகளில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் சூரியன் இருக்குது அப்படின்னா அரசு சார்ந்த விஷயங்களில் தடைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்ததுன்னா அது சரியாகிறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான அந்த சந்தர்ப்பமும் உருவாகும். அதே சமயத்தில் சந்திரன் இருக்க பெற்றால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் சார்ந்த பிரச்சனை நினச்சி நம்ம ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருப்போம். மோட்டிவேஷன் அதிகமாக தேவைப்படும். கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி செவ்வாய் இருக்க பெற்றால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருமங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம். வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. போகிற இடத்துலலாம் நல்ல பேர் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. புதன் இருக்க பெற்றால் அறிவாற்றல் அதிகமாகும். ரொம்ப நுட்பமான விஷயங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு உண்டான ஆற்றல், படிப்பு மேலே ஒரு ஆர்வம் கூடும். அதே மாதிரி குரு இருக்க பெற்றால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகபட்சமாக ஆர்வங்கள் கூடும். ஒரு விஷயத்துலையுமே தீர்க்கமாக முடிவெடுக்கிறதுக்கு உண்டான தன்மை ஏற்படும். நமக்கு சுய புத்தி கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யறதுக்கு உண்டான தன்மை ஏற்படும். சுக்கிரன் இருக்க பெற்றால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து வீடு வாசல் வாங்கிறதுக்கு உண்டான பிளான் இருந்தால் கண்டிப்பான முறையில் பண்ணலாம். ஆடை ஆபரண சேர்க்கைகள் நிச்சயமாக உண்டு. பணம் சேர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பும் கண்டிப்பாக உண்டு. சனி இருக்க பெற்றால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தொழில் வெற்றி காணும். அதே சமயத்தில் புதிய வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக வந்தே தீரும். ராகு இருக்க பெற்றால் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயத்தில் ஹிடன் வருமானங்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது வேலைகள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதற்குண்டான வாய்ப்புக்கும் நல்லாயிருக்கும். கேது இருக்க பெற்றால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானம் வளரும். ஆன்மீக ஈடுபாடு அளவுக்கு அதிகமாக இருக்கும். கோவிலுக்கெல்லாம் போகிறதுக்கு உண்டான ஆர்வங்கள் தூண்டப்படும். வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். நான் அடிக்கடி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட வீட்டில் குலதெய்வம் வழிபாடு அப்படின்றத தொடர்ந்து பண்ணியே ஆகணும். மாதத்துக்கு ஒரு தடவையாவது வீட்டில் வழிபாடு படையல் வச்சு பண்ணுங்கள். அப்படி பண்ணுற பட்சத்தில் நமக்கு நிறைய நற்பலன்கள் வர்றதை கண்கூடாக பார்க்க முடியும். எப்பயுமே வந்து ஒரு சுப கிரகங்கள் வந்து கிரக பயிற்சி அடையுது அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு நன்மையான இடத்துல இருந்தாலும் நன்மை இல்லாத இடத்துல இருந்தாலுமே குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மைனஸாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட ப்ளஸ்ஸாக மாறத்துக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும். அடுத்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சுப்பிரமணிய சுவாமியோட வழிபாடு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏறுமுகமாக வரத்துக்கு உண்டான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் தனுசு ராசிக்கான பயிற்சி பலன்களை பற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.